उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम्. ராமறிந்த திரும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஸ்வரபூஷ்டாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இன்று நம்ம பார்க்க இருக்கிறது பாத்தீங்கன்னா சனி பயிற்சியோட ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேஷ ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் தனித்தனியா பதிவுகள் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கான பதிவு. இந்த மேஷ ராசிக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசி விரைய சனி. மேஷ ராசிக்கு 7 சனியில ஃபர்ஸ்ட் இதுல வர 2 2 3 2 அப்படின்னா முதல்ல வர இந்த 2 மேஷ ராசி. இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற இந்த இது பாத்தீங்கன்னா விரைய சனி. இந்த விரைய சனினால அவங்களுக்கு என்னென்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பொருளாதாரம், அப்புறம் தொழில் மற்றும் வேலை, குடும்பம் மற்றும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம், அதுக்கப்புறமா பொதுவா இருக்கிற பலன்கள், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பொருளாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் அவை சுப காரியங்களுக்கு ஆகும். அதாவது செலவுகள் இன்க்ரீஸ் ஆகும், சுப காரியங்களுக்கான செலவுகள் ஜாஸ்தி ஆகும். இதுல பாத்தீங்கன்னா வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் இருக்கும். தங்கம் முதலீடு சிறந்தது. இந்த தங்கத்துல அதாவது கடையில நகைச்சீட்டு இந்த மாதிரி எதாவது போட்டீங்கன்னா அது பெனிஃபிட் பெஸ்ட்ன்றாங்க. ஸோ அதே போல தொழில் மற்றும் வேலை. தொழில் மற்றும் வேலையில இப்போ நீங்க வேலையில இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க. பணியிட மாற்றம் ஏற்படும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும், அல்லது நீண்ட தூர பயணங்கள் அமையலாம். இப்போ பிசினஸ் ரீதியா லாங் ட்ரிப் போயிட்டு வரலாம். ஆபீஸ்ல ஏதாவது பதவி மாற்றங்களோ இல்ல புதிய பொறுப்புகளோ ஏற்படலாம். அதே போல இழுபறியான வேலைகள் முடிவுக்கு வரும். இப்ப இது முடிக்கணும், இன்னைக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு முடிச்சிடலான்னு சில வேலைகள் இழுபறியா போயிட்டு இருக்கும். அந்த இழுபறியான வேலைகள் முடிவுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பலன் தொழில் மற்றும் வேலையில இருக்கு. குடும்பம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல சுப செலவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அதே நேரம் உறவினர்களால் செலவுகள் ஏற்படலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்யோன்யம் மேலோகும். சொந்த பந்தங்கள்னால ஒரு சுப செலவுகள் ஏற்படலாம். இப்போ ரிலேட்டிவ் யாராவது வீடு கிரகப்பிரவேசமோ இல்ல அவங்களோட கல்யாணமோ இல்ல ஏதோ ஒரு இந்த மாதிரி குட் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ஒண்ணே வரும். ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா விரைய சனி என்பதால் தூக்கமின்மை, பாதங்களில் வலி அல்லது தேவையற்ற பயம் போன்ற உடல் பாதிப்புகள் வரலாம். கவனம் தேவை. அதாவது தூக்கம் தூங்க முடியாது. என்னடா இது நமக்கு சம்பாதிக்கிறேன், இப்படி போயிட்டு இருக்கு, சுப செலவா போயிட்டு இருக்கு, கையில எதுவும் நிக்கலையேன்ற அந்த இது இருக்கும். அதே போல பாதங்கள் வலி, நம்மளுக்கு கால் வலி இருக்கலாம். அதே போல தேவையற்ற பயம், இப்படியே லைஃப் போயிருந்தா என்ன பண்றது, நம்ம இப்படி போயிருந்தா நம்ம லைஃப் எங்க போய் முடியும், என்ன ஆகுறது ஏதாவதுன்ற ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். இதனால உடல் நலத்துல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால எதையும் சிந்திக்காம கடல் மேல பொறுப்பு போடுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். கவனமா இருங்க. எந்த ஒரு செலவு செய்யும் போதும் நம்மளோட சக்திக்கு உட்பட்டு செலவு செய்யுங்க. சக்தியை மீறி எந்த செலவும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. பேசும்போது கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதே போல இது 7 சனியின் தொடக்கம் என்பதால் தேவையற்ற வீண் அலைச்சல் மற்றும் எதிரிகளால் இடையூறுகள் வரலாம். எதிரிகளால் இடையூறுனா எதிரி வேற யாரும் இருக்க மாட்டான், நம்ம கூடவே குழி பறிக்கிறவனால தான் இருப்பான். அவனால சின்ன சின்ன இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை நம்ம சமாளிக்கக்கூடிய லெவலுக்கு நமக்கு அளவில் இது பண்ணுவாரு, மேம்படுத்துவாரு. இதுக்கு நம்ம என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷராசிக்கு சனிக்கிழமைகளில் அன்மன் வழிபாடு செய்தல் நல்லது. ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையோ இல்ல துளசியோ வாங்கி சாத்தி ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டே வந்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனா சனி பகவானுக்கு எள்ளு தீபம், நல்லெண்ணெயில எள்ளு தீபம் போட்டு வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நவகிரகத்துல இருக்க சனீஸ்வர பகவானுக்கு. அதே போல ஏழைகள், இந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நடிக்கிறவங்க கிடையாது, உண்மையிலேயே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஊனமுற்றோன்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அதாவது உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு
உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சனி பகவான் வந்து பக்கபலமா இருப்பாரு. இது தொடக்கம் என்பதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒரு நன்மை செய்யும் போது அது வந்து நம்மளை பின்னாடி பாதுகாக்கும், நம்மளுக்கு வந்து அது பலப்படுத்தும், நம்மளோட உழைப்புக்கு வந்து ஒரு பெரிய பலமா இருக்கும், கடவுளோட துணையும் நம்மளுக்கு இருக்கும். அதனால நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு வாருங்கள். மேஷ ராசிக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த சனி பெரிய பாதிப்பாக இருக்காது. அதனால் நம்பிக்கையுடன் வழிபட்டு கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.